ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் முகாம் முனைக்காடு பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி மனைவி 60 வயதுடைய பேச்சியம்மாள் என்ற சின்ன பொண்ணு. இவர் அப்பகுதியில் உள்ள வீடுகளில் பால் வியாபாரம் செய்து வந்தார். அதாவது நேற்று இரவு வியாபாரம் முடித்து வீடு திரும்பினார். அப்போது மண்டபம் முகாம் பெரியார் நகர் அருகே நடந்து வந்து கொண்டிருந்தவரை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் சின்ன பொண்ணுவை தாக்கி அவரது கழுத்தில் அணிந்திருந்த 7 பவன் தங்க செயினை பறித்து கொண்டு தப்பிச் சென்றனர். படுகாயமடைந்து மயங்கி கிடந்த சின்ன பொண்ணு ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். தகவல் அறிந்த காவல்துறை சம்பவ இடத்திற்கு மோப்ப நாய் கொண்டு வரப்பட்டு கொலை செய்துவிட்டு நகையை பறித்து தப்பிச் சென்ற மர்ம நபர்களின் தடயங்களை சேகரித்து மண்டபம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வராங்க பவித்ரா. இந்த நிலையில தான் மூதாட்டியின் இறப்பிற்கு நியாயம் கிடைக்க வலியுறுத்தி இன்று ராமநாதபுரம் ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் மண்டபம் நகர் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அப்போது அங்கு வந்த ராமேஸ்வரம் டிஎஸ்பி உமாதேவி தலைமையில் போலீசார் சம்பந்தப்பட்ட உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தையில் கொலையில் சம்பந்தப்பட்ட கொலையாளிகளை 48 மணி நேரத்தில் கைது செய்வதாக போலீசார் தெரிவித்தனர். அதற்கு உடன்பட்ட உறவினர்கள் கொலையாளிகள் கைது செய்யும் வரை இறந்தவர்களின் சடலத்தை வாங்க மாட்டோம் என்றும் கொலையாளிகளை கைது செய்யாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்துவோம் என்றும் தெரிவித்து அப்பகுதியிலிருந்து கலைந்து சென்றனர். இதனால் ராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலை சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. இரவு நேரத்தில் வந்த மூதாட்டியை தாக்கி 7 பவன் தங்க நகையை பறித்து சென்ற சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.